லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 90 ருபீஸ் சட்னி விற்கிறதுக்காக 150 கோடி போட்டு ஒரு ஆடை கிரியேட் பண்றாங்க. அந்த பிராண்ட் தான் சிங். ஆனா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய லெவல்ல பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்த விதமான சத்தமான அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்ல செலிபிரிட்டி என்டோர்ஸ்மெண்ட்டே கிடையாது. எப்படி அவங்க எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இல்லாம பிசினஸை வின் பண்ணாங்கங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூடியோ. ஜூடியோங்கிற பிராண்டை நீங்க நிறைய பேர் ஷோரூம்ஸை பார்த்துருப்பீங்க. ஆஃப்லைன்ல பிரசன்ஸ்ல இருக்காங்க, ஆன்லைன்ல கூட கிடையாது. பட் ஆல் ஓவர் இந்தியாவில் மல்டிபிள் ஸ்டோர் லொகேஷன்ஸ் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாம ரன் பண்ணாங்கங்கிறத பத்தின ஒரு 5 பிசினஸ் லெசன்ஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்க கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நிறைய பிசினஸ் ஓனரோட மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிராண்டை லான்ச் பண்றீங்க அப்படின்னாலே முதல்ல மார்க்கெட் பண்ணணும், மார்க்கெட்டிங்காக இன்வெஸ்ட் பண்ணணும், ஆட்ஸ் பண்ணணும், ரீல்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி கண்டினியூஸா அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஜூடியோங்கிற பிராண்ட் அதை பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலா அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் பார்ப்போம். நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. அவங்களோட விஷனே என்ன அப்படின்னா, வி செல் அஃபோர்டபுள் ஃபேஷன். அதாவது ஃபேஷனபிளா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸை அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட விஷனாக வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க என்ன கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்துட்டு அழகான ஃபேஷனபிள் ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அதெல்லாமே லக்ஸுரி பிராண்ட்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசைனை அஃபோர்டபுளான ரேட்ஸில் அவங்களோட ஜூடியோ ஸ்டோர்ஸில் அவங்க ஃபஸ்ட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய வாக்இன் கஸ்டமர்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நல்ல ஃபேஷன்ஸ் கிடைக்கும் பொழுது அதை திரும்ப திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனான ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிராண்டை விற்கணும்னா போயிட்டு அடுத்தது வேற எங்கே அட்வர்டைஸ் பண்ணலாம், வேற எந்த இடத்துல போய் ஆட் பண்ணலாம், இந்த மார்க்கெட்டை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது கஸ்டமரை ரீச் பண்ணி அடுத்தது இந்த ஃபேஷன்ஸ் வரப்போது, உங்களுக்கு இது தேவைப்படுமா அப்படின்ற விஷயத்த கஸ்டமருக்கு என்ன நீடோ அதை ஸ்டடி பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக அதை அவங்களோட ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ வாக்இன் கஸ்டமர்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்காக அவங்க ரெகுலராக இந்த ரிசர்ச் பண்ணி நியூ ஃபேஷன்ஸை லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிஸ்னஸ் லெசன் நம்பர் 3, இதுதான் ரொம்ப முக்கியமானது. காஸ்ட் கண்ட்ரோல் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஜூடியோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஆடும் இல்லை, செலிபிரிட்டி என்டோர்ஸ்மெண்ட்டும் இல்லை. இதுலேயே அவங்களுக்கு ஹியூஜ் மணி சேவ் ஆகிறதுனால அவங்களோட ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியும் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டுங்கிறது எப்போவுமே வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு பிராண்ட் மட்டும்தாங்க எந்தவித அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஆர்கானிக்காக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆன பிராண்ட். நம்பர் 4 பிஸ்னஸ் லெசன், மாஸ் மார்க்கெட்டை இக்னோர் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் அப்ஸும் இல்லை லக்ஸுரி பிராண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்மால் ஆடியன்ஸ் கிட்ட ஹை ப்ரைஸிங்கில் விற்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக ஜூடியோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மாஸான மார்க்கெட்டுக்கு குவாலிட்டியும் தேவைப்படுது, ஃபேஷனும் தேவைப்படுது, அதை எப்படி அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுக்கணும்னு திங்க் பண்ணது தான் அவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். பிஸ்னஸ் லெசன் நம்பர் 5, டெய்லி பில்ட் யோர் ட்ரஸ்ட். ஜூடியோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா, வாக்இன் கஸ்டமருக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரெகுலராகவும் இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக நியூ ஃபேஷன்ஸும் அதில் இருக்கணுங்கிறது ரொம்ப மும்மரமாக இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் என்னமோ ஜூடியோங்கிற பிராண்டுக்கு டாடா குரூப் தான் பேக்கப் பண்ணுது. டாட்டானாலே இஸ் ஈக்குவல் டு ட்ரஸ்ட். அதே ட்ரஸ்ட்டை தான் ஜூடியோவும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் அந்த பிராண்ட் இன்னைக்கு எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட், மிகப்பெரிய செலிபிரிட்டி என்டார்ஸ்மெண்ட் செலவும் இல்லாமல் மிகப்பெரிய பிராண்டாக ரீச் ஆயிருக்காங்க. இந்த ஜூடியோ ஃபாலோ பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்னா, கஸ்டமருக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் பாயிண்டில் நம்ம அவங்களுக்கு ஆஃபர் பண்ணணும். 3வது காஸ்ட் கண்ட்ரோல். எந்த இடத்துலலாம் நம்மளால் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அங்கே நம்ம பண்ணலாம். 4வது கஸ்டமருக்கு தேவையானதை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுனால தான் 5த்தான பிராண்ட் ட்ரஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஜூடியோ பிக்கர் இன்வெஸ்ட்மெண்ட்னால பிக்கர் பிளேயர் ஆகலைங்க, பிக்கர் மார்க்கெட்டை அவங்க ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால பிக்கர் பிளேயராக ஆனாங்க. நீங்கள் இந்த ஜூடியோ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த ஸ்டோரை விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.